ஒரு 2 நாளாக துணி துவைக்காதனால நான் சீனியர் கோச்லேருந்து கோச்சுக்கு டிமோட் ஆகிட்டேன். என் மூஞ்சி இப்படி வளவடன்னு இருக்கிறதுக்கு காரணம் என் ட்ரிம்மர் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. இந்த மூஞ்சியோடைய பாடுக்கு போய் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஷாக்கு கொடுத்துட்டு பார்த்தா எல்லாரும் பறந்துகிட்டு இருக்காங்க டைவ் ரோல் பண்ணிக்கிட்டு. உங்கள் டைவ் ரோல்லாம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் எப்படி பறக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி ஒரு சின்ன சீனை போட்டேன். ஆனால் என் ஃபோன் கிட்ட விழுந்து நான் அசிங்கப்படுத்திடுச்சு. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு ஐடியா தோணுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் டைவ் ரோல் பண்ணும்போது நம்மளும் டைவ் ரோல் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குன்னு தோணுச்சு. அதோட அவுட்புட் தான் இது. எனக்கே பார்க்க கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களும் கமெண்ட் செக்ஷன் கழுவி ஊற்றுங்க என்னப்போ. அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு விக்ரமின் குல்ஃபியும் தூங்க வச்சுட்டு அவ எழுந்தோடனே அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணா. திடீர்னு நம்ம சார் ஃபுட்பால் ஆட கத்துக்கிட்டாரு. பையன் போற வேகத்தை பார்த்தா மெஸ்ஸியே மெர்சலாக்கி ரொனால்டோக்கே டஃப் கொடுப்பான் போல. ஒரே ஒரு பிரச்சனைனா அங்க ஒரு ஃபுட்பால் இருக்கு, அதை விட்டு பாஸ்கெட் பால்ல ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கான். தெரியல, இவனும் என்ன மாதிரி ஒரு கோளாறு தான் போல. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் விக்ரம ஸ்விமிங் கூட்டு போலான்னு இருக்கேன். அப்படியே சாயந்தரமா கிளம்பி நாங்கள் டெக்கத்லான் போய் இவனுக்கு ஏதாவது ஸ்விம் சூட் வாங்கலான்னு பார்த்தா செம்ம டிராஃபிக். இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு யூ டர்ன் போட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். வந்து கொஞ்ச நேரம் தாத்தா கூட விளையாடிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்க போனா இவனுக்கும் குல்ஃபிக்கும் சண்டை. இவனோட டாயை அவ எடுத்துக்கிட்டா. ஆன்லைன்ல பாக்குற எல்லா டாக்ஸும் குழந்தைங்க கூட அவ்வளோ பாசமா இருக்கு. இவன் என்னடானா குழந்தை மாதிரி அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. எனிவேஸ் விக்ரம டயர்ட் ஆகணுன்றதுக்காக தூங்குறதுக்கு முன்னாடி ரோல் ட்ரைனிங் ஆரம்பிச்சோம். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் சார்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லை. அதை மட்டும் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு விக்ரம் இதை சீக்கிரம் அன்லாக் பண்ணுவான். நீங்களும் விக்ரம் மாதிரியே உங்கள் ட்ரைனிங் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நம்ம நாளை சந்திப்போம்.